விவேகானந்தர் சொல்றார், எல்லாம் தப்பு தப்பா இருக்க சரி செஞ்சிட முடியுமா, எல்லாம் பிரச்சனையா இருக்க சரி செஞ்சிட முடியுமா? அதுக்கு விவேகானந்தர் கற்பிக்கிறார், முழுமையான நேர்மை. இந்த வார்த்தையை நன்கு புரிஞ்சுக்கணும். நேர்மை, அதுல முழுமையான நேர்மை. புனிதம், அடுத்த வார்த்தை போடுறார், புனிதம். எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய பேராற்றல். இதை கொண்ட இளைஞர்கள் 50 பேர் ஒன்றிணைந்தாலே போதும், இந்த உலகத்தையே புரட்சிகர மாற்றத்திற்கு கொண்டு வந்து விட முடியும் என்கிறார். இதையே எங்கள் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு கற்பிக்கிறார். 50 பேர் இருந்தால் விவாதிக்கலாம், 5 பேர் இருந்தால் சாதிக்கலாம் என்கிறார். இளைய புரட்சியாளர்கள், இன்னும் இளைய தம்பி தங்கைகள், இந்த மண்ணை ஒரு புரட்சிகர மாற்றத்திற்கு தயார் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் பெற்றிருக்கிற நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கணும். நம்மால முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகாதா என்று எண்ணத்தை கண்ணையை போல சிந்தித்துக் கொண்டிருக்கிறது சரியா வருது. அவர் பேர் கண்ணையா. எண்ணத்தை கண்ணையா வந்துச்சு சட்டமுறை ஒரு படத்துல, வாங்க அவனை போய் பிடிச்சிருவோம், எண்ணத்தை பிடிச்சி எண்ணத்தை போய், ஒரு விரக்தி மனப்பான்மையில் அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திக் கொண்டே இருப்பார். எண்ணத்தை சாப்பிட்டு எண்ணத்தை படுத்து இப்படியே பேசிக் கொண்டிருப்பார். அந்த சோம்பலுக்கான அடையாளம் ஒரு கவிஞர் எழுதுறான்ல, உன் சோம்பலை உதை தள்ளினால் உன்